ஹாய் வெல்கம் அவர் சேனல். ஃபஸ்ட்டாக நாங்கள் வந்துட்டு யூடியூப்பில் வீடியோ போடுறோம். சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். சின்ன ஒரு சப்போர்ட் ஒன்று தந்தீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு இப்போ மக்களுக்கு தெரியாது வந்து இப்போ நாங்கள் அடிக்கடி வந்துட்டு வீக்லி ஒன்ஸில் வந்துட்டு நாங்கள் ட்ரிப் போகிறேன்னு சொல்லி சொன்னால் பெருசாக இல்லை, நார்மலாக ஒரு பைக் ரைடோ இல்லாட்டி வேறு எங்கேயும் போகிறது. அதில் வந்துட்டு இப்போ நிறைய பேருக்கு வெளியூரில் இருக்கிறார்களுக்கு வந்துட்டு என்னென்ன இருக்குது, இங்கே அதாவது பெட்டிக்லோவில் வந்தால் எங்கெங்கே போகலாம், இதில் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியாமல் இருக்குது. ஸோ அதை தெரிய வைக்கிறதுக்காக வேண்டி தான் நாங்கள் வந்துட்டு பைக் வ்ளாக் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ வந்துட்டு சின்ன ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, நம்ம ரைடை வந்துட்டு நம்ம கிளம்புவோம். இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது வந்துட்டு காத்தாங்குடி ஊர் ரோட் வந்துட்டு, அதாவது மஞ்சந்தொடுவாவில் வந்துட்டு ஊர் ரோட். இது நம்மளோட பைக் வந்துட்டு இங்கே நிற்காரு. இவருக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்குது. அதை வந்துட்டு இப்போ நாங்கள் முடிச்சுட்டு போகிறோம். அடுத்து நம்மளோட யூடியூப் சேனல் நேமை வந்துட்டு நம்ம இடத்த அடிக்க போகிறோம். பைக்கிட்ட வந்துட்டு இங்கே நம்ம அடிக்க போகிறோம். எல்லாம் வந்துட்டு எல்லாம் செஞ்சுட்டு நாம் வந்துட்டு இப்போது நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லி சொன்னால் லைட் ஹவுஸுக்கு தான் போகிறோம். பெட்டிக்லோவில் இருக்கிற லைட் ஹவுஸுக்கு போகிறோம். ஸோ வந்துட்டு எந்த வழியால் போகலாம், எதால் போகலாம் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன். ஸோ தெளிவாக நீங்கள் இப்போ வெளியூரில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தெளிவாக பார்த்து வாங்க. ஏன்னா வந்து வழி தெரியாமல் சில டைம் வந்துட்டு அங்கே கொஞ்சம் மிஸ் ஆகலாம். ஸோ அதனால் சாரி காய்ஸ், வீடியோ குவாலிட்டி வந்துட்டு குறைய இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள். ஏன்னா வந்து இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு வீடியோ பண்ணோம். ஸோ ஃபோனில் இருந்தால் பண்ணிடலும். எங்களுக்கு சின்ன ஒரு சப்போர்ட் இருந்தீங்கன்னா எல்லாம் வந்துட்டு கூடிய சீக்கிரம் நாங்கள் கோப்ரோ வாங்குறதுக்கு இருக்கிறோம். ஓகே, ரைட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? இப்போ எங்கே போகிறோம்னு சொல்லி சொன்னால் ஸ்டிக்கர் அடிக்க தான் போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டிக்கர் அடிச்சுட்டு அது இப்போ வந்துட்டு லைட் ஹவுஸுக்கு போகலாம். ஏன்னா உள் ரோட்டால் போனால் உங்களுக்கு காட்டுமோ தெரியாது, விளங்குமோ தெரியாது. நாங்கள் வந்துட்டு மெயின் சைட்லேருந்து போவோம். மெயின் சைட்லேருந்து போனோம்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அது வந்துட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, கிளம்புவோம் ஃபஸ்ட்டு. ஹாய் கைஸ், நம்ம இப்போ அரசடிக்கிட்ட வந்தாச்சு. அரசடிக்கிட்ட நாம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்மளோட லைட் ஹவுஸுக்கு வந்துட்டு போகிறதுக்கு. அப்படியோ அந்த ரோட்டால் அப்படியோ வரும்போது எப்படியோ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கால சைட் வந்து, அதாவது உங்களோட வலது பக்கம் நல்ல வியூ ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த வியூவை பார்க்க தானே நம்ம இப்போ போகிறோம்.
இது வந்துட்டு என்ன பிளேஸ்ன்னு சொல்லி சொன்னால் அரசடியில் இருக்கிற லைட் ஹவுஸ் ரோட் தான் இது. அந்த வியூவை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடும். ஓகே, நம்ம அந்த வியூவை பார்த்து முடிச்சது பின்னால் பைக் எடுத்துகிட்டு வந்து நம்ம கிளம்ப போகிறோம் லைட் ஹவுஸுக்கு டைரெக்டாக. இனி ஒரு இடத்த நிப்பாட்டுறலேன்னு முடிவு எடுத்துருக்கேன். நான் இப்போயே வானம் வந்துட்டு இருட்டிட்டு. ஸோ அதனால் வந்து இனி பைக்கை நிப்பாட்டுறதில்லை, டைரெக்டாக வந்துட்டு நம்ம லைட் ஹவுஸுக்கே போவோம். ஹாய், ஒரு வழியாக லைட் ஹவுஸுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நிறைய ஆட்கள் இங்கே இருக்குது. ஸோ அதனால் வீடியோ எடுத்துக்கொள்ள சூழ்நிலை உண்டு. அங்கால போய்க்கல சூழ்நிலையில் இருந்துட்டுருக்கேன். இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு போட்டிங் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இங்கே வந்து இதில் வந்து நிறைய பேர் வந்துட்டு போட்டிங் போயிட்டுருக்காங்க. அங்கால சைட்டில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கால சைட்டில் வந்துட்டு முகத்துவாரம் தெரியும். அங்கால சைட்டில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு போகிற விலங்குமான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு அவங்களோட பேக்கேஜஸ். கைஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அங்கே பார்க் சைட் ஒன்று இருக்குது. அந்த பார்க்கு தான் நம்ம இப்போ போகிறோம். இப்போ வந்துட்டு டிக்கெட் எடுக்க போகிறோம். நீங்கள் மட்டும் தானே 1500 டிக்கெட் போடுறாங்க. இப்போ போட்டில் போகிறோம். சூழலியல் பூங்கான்னு சொல்லிட்டு என்டர் ஆகிட்டிக்கும். பார்ப்போம். ஓகே, ஒரு மாதிரியாக தான் இறுக்கி வழி. பார்ப்போம் என்ன இருக்குதான் உள்ளுக்கு, என்ன இறுக்கி உள்ளுக்கு அப்படின்ன மாதிரி பார்ப்போம். இந்த பக்கத்தில் வரும்போது யோசிச்சா ஏதோ ஒன்று பெருசாக நிற்கிதே அப்படின்னு யோசிச்சா, அட பாவியலா, டைனோசர் இருக்கி, யானை இருக்கின்னு கூட்டி வந்துட்டு சிலையால் செஞ்சு வச்சு டைனோசரை காட்டுறாங்க பாரு. அவரான் ராஜன் எப்படி போஸ்ட் கொடுக்காரு. அவனை வச்சுக்கிற வழியை பார்த்தா
ஜுராசிக் பார்க்குக்குள்ள என்டர் ஆன மாதிரியே ஒரு ஃபீலிங். ஜுராசிக் பார்க் எப்படி இருக்குமோ அதுக்கு பாருங்க, சின்ன குட்டி நட்டியெல்லாம் குதிரைக்கு மேலே விளையாடுது. அப்பா இப்போ என்ன ஆட்கள் நிற்காப்பா, வீடியோ எடுத்துக்கொள்ள இல்லாத சூழ்நிலை, ஒன்றும் செய்ய இல்லாது. நான் வந்துட்டு டிஸ்க்ளைமர் போட்டுருக்கோம். டொப்பில் போய் பார்க்கணும், டொப்பி வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறிட்டு போகிறேன். வியூவை பார்க்கத்தான், வேற ஒன்றுக்கு வரல. நான் இவ்வளோ 1500 கொடுத்து மெனக்கிட்டு வரணுமா? இந்த வியூக்கானியே நான் வந்தீங்கப்பா. வாவ், இப்போ நம்ம வந்திருக்கிற வியூ வந்துட்டு லைட் ஹவுஸில் வந்துட்டு இங்கே பார்க் சைடு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால், பார்க் சைடில் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் லைட் ஹவுஸில் இருந்து பார்க்க கூட்டி வருவாங்க. டிக்கெட் வந்துட்டு எனக்கு 1500 எடுத்தாங்க டிக்கெட் வந்து. நான் இப்போ வந்துருக்கிற இடம் வந்துட்டு சூழலியல் பூங்கான்னு சொல்லி போட்டிருந்துச்சு. நான் ஆரம்பத்துலேயே ஒரு போர்டில் வரக்குள்ளே பார்த்துருப்பீங்க. இந்த இடத்த வந்துட்டு நான் வியூக்கானியாக வந்தேன். உண்மையிலே நல்லா இருக்கு வியூ பார்க்குறதுக்கு. நான் சொன்னேன்ல, ஜுராசிக் பார்க்கனா ஜுராசிக் பார்க்காம்பா, ஜுராசிக் பார்க்கனா ஜுராசிக் பார்க்க. பாரு, யானையெல்லாம் நிப்பாடி வச்சிருக்கானல்றா, என்ன ஒரு கொடுமை. சரவணா இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு காட்டு வழி, ஒரு தீவு. இது ஒரு காட்டுன்னு சொல்ல இல்லாது, ஒரு தீவு. அந்த தீவுக்குள்ளே இவங்க ஒரு ஏற்பாடும் செஞ்சுருக்காங்க. யானை பாருங்க, யானை இப்படித்தான் கற்று வந்த யானை. பரவாயில்ல, நல்லா 1500 கொடுத்ததுக்கு நல்லா வர்த்தாக இருக்குது. இங்கே எப்படி ஒரு சிஸ்டம் பண்ணி சொல்லி சொன்னால், கோல் எடுத்தால் அவங்களே வருவாங்க. இப்போ இந்த தீவில் நம்மளை இறக்கி விட்டாங்க. இப்போ நம்மளை அம்மா கோல் எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் அவங்க ஃபோன் நம்பர் தந்துருக்காங்க. இப்போ அந்த ஃபோன் நம்பருக்கு நாம் வந்துட்டு கோல் எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்துட்டு நம்மளை போட்டில் திருப்பி கூட்ட வருவாங்க. அந்த மாதிரி தான் சொன்னாங்க. பட் என்ன மாதிரி தெரில, கோல் எடுத்து பார்ப்போம். ஃபைனலி வந்துட்டோம். ஃபைனலி லைட் ஹவுஸை தாண்டி வந்திருக்கோம். லைட் ஹவுஸுக்கு தான் போகிறேன் பிளானில் இருந்தேன். பட் வந்துட்டு எனக்கு அந்த வியூஸை பார்த்தா அப்படி தான் இருந்துச்சு. இந்த வியூஸை வந்துட்டு எப்படியாச்சும் போய் பார்க்குற வியூ வந்துட்டு நல்லா இருக்குமே சொல்லி சொன்னாங்க. எனக்கு அந்த மேலே நின்ற ஒரு வீடியோ, அந்த வியூவை விட இந்த நான் இப்போ போயிட்டு வியூ தான் கொஞ்சம் நல்லா இருக்குமே தோணுது. பார்ப்போம், பிரச்சனை இல்லை. ஒரு மயம் செஞ்சு வச்சு ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்கானுங்க. அப்பா ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்கானுங்க. இதுக்கு 1500 காசு கொடுத்துட்டு வந்திருக்கோம். சரி, ஓகே, வந்துட்டோம், பார்த்துட்டு போவோமே. நமக்கு இல்லாததா எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? ஏதோ ஒரு வேட்டையன் ராஜாபுரையில் அந்த வந்த மாதிரி தான் இருக்கி. குளமெல்லாம் கட்டி வச்சிருக்கானு, என்ன ஏரியாண்டே விளங்குதில்லை. சுற்றி ஒரு மனுஷன் கூட கிடையாது. பாருங்க, மறக்காமல் எல்லாம் உங்களுக்காக வேண்டி தான். மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்ருங்க. எல்லாம் யூடியூபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் வந்துட்டு நாம் யூடியூபர்லாம் கிடையாது. ஏதோ ஒரு சும்மா வந்ததுக்காண்டி ஒரு வீடியோ போட்டுருவோமே அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா எனக்கு வந்துட்டு அப்படியே இல்லை, இப்போ வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு நான் வந்து ஒரு வீடியோ போடுற மாதிரி தான் நான் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கும் டைம் இல்லைண்ணா, ஜொப்பு அது இது என்றுக்கிறதுக்காடி எனக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் எல்லா இடத்தையும் போயிட்டு வந்துட்டு ரிவ்யூ பண்ணி போடுறதா ஒரு ஐடியா. ஏன்னா வந்துட்டு இப்போ மொட்டோ ப்ளாகிங் பண்ணுறாக்கெல்லாம் வந்து இப்போ எனக்கு நிறைய தெரிஞ்ச பேர் இருக்காங்க. வந்துட்டு இலங்கையில் ஒரு 5-6 பேர்கிட்ட தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் மொட்டோ ப்ளாகிங்கு நான் என்னை பற்றி சொல்ல வரல. நிறைய பேர் கமெண்டில் கழுவி ஊற்றுவீங்க தெரியும். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. அதாவது நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ வந்துட்டு சும்மா நார்மலாக எங்களோட கல்லடி பிரிட்ஜை வந்துட்டு நாங்கள் எடுத்து ஒரு வீடியோன்னு போட்டிருந்தேன். இப்போ வந்துட்டு போட்டிருக்கிற வீடியோ உங்களுக்காண்டி வந்து போட்டது. ஸோ வந்துட்டு
மறக்காமல் லைக் பட்டனையும் தட்டி விட்ருங்க. சின்ன ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. சப்போர்ட் தந்தீங்கன்னா மட்டும்தான் எங்களால் அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு மூவ் ஆன் ஆயிக்கோலையிலும். ஒன்றும் இல்லை, என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் அந்த வியூ வந்துட்டு இருக்கி ஓகே, வியூ வந்துட்டு பார்க்கலாம். பட் வந்துட்டு இங்கே கொஞ்சம் ஆக்கலாக இருக்குது. இன்றைக்கின்னு பார்த்து வந்துட்டு இங்கே கொஞ்சம் ஆக்கலாக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு அதனால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் வந்துட்டு ஒரு நல்ல வீடியோ ஷூட் பண்ணி போடுறேன். ஏன்னா வந்துட்டு இப்போ நம்மகிட்ட வந்துட்டு கோப்ரோ இல்லை, கேமரா இல்லை. ஸோ வந்துட்டு நானும் அந்த ஹெல்மெட் போடுவோம். இப்போ ஹெல்மெட்டுக்கு போடுற வந்துட்டு அந்த மாஸ்க் மாதிரி ஒன்று வரும் தெரியுதானே, அதில் வந்துட்டு அந்த கிளிப் மாதிரி ஒன்று போட்டு வச்சு நார்மலாக ஃபோனை வச்சு வீடியோ எடுக்கிற மாதிரி தான் பிளான் ஒன்று இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் ஒரு கேமரா ஒன்று எடுத்தால் உங்களுக்கு வந்துட்டு எல்லா வியூவும் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். நான் வந்து இப்போ நான் வந்த வழியிலே நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல கட் பண்ணி தான் வீடியோ ஷூட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ட்ராஃபிக் கூடி ஆகிறதுனாடி, ட்ராஃபிக்னு சொல்லி சொன்னால் போலீஸ் ட்ராஃபிக் கூடி ஆகிறதுனாடி நமக்கு அந்த வீடியோ வந்துட்டு எடுத்துக்கொள்ளலாம் போயிடுது. ஸோ வந்துட்டு அதான் கேமரா எடுத்தால் கட்டாயம் வந்துட்டு வீடியோ எடுத்து போடுவோம். கேமரா எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் வீடியோ போடலாம். எந்த வித பிரச்சனையுமே இல்லை. எல்லாம் அவங்களோட சப்போர்ட்டால் தான். ஓகே கைஸ், போட்டுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன் வர சொல்லி. ஓகே, நாம் கிளம்ப போகிறோம். பார்க்லேருந்து கிளம்ப போகிறோம். நம்மளோட போட்டு வந்துட்டு நான் வந்துட்டு பாருங்க, நமக்காண்டி தனியாக கொண்டு வர ஐயா இந்த போட்டு நமக்குன்னு சொல்லி தனியாக கொண்டு